புனித ஸ்கொலாஸ்டிகா 480ஆம் ஆண்டு இத்தாலியில் ஸ்கொலாஸ்டிகாவும் தூய பெனடிக்ட் என்னும் ஆசீர்வாதப்பர் இரட்டை குழந்தைகளாக பிறந்தனர். பெற்றோரின் இறப்புக்கு பிறகு சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு மெண்டோ காசினா என்ற இடத்தில் ஒரு துறவர மடத்தில் துறவியாக சேர்ந்தார். இவருடைய சகோதரர் ஆசீர்வாதப்பரோ ரோமை சென்று துறவர சபையை நிறுவினார். ஸ்கொலாஸ்டிகாவும் ஆசீர்வாதப்பரும் ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தில் முன்பாக ஒரு நாள் மட்டும் கூடி நாள் முழுவதும் ஆன்மீக காரியம் குறித்து சபையின் செயல்பாடுகள் குறித்தும் பேசி செல்வார்கள். ஒரு நாள் அவரோடு பேசிக் கொண்டிருந்த போது ஸ்கொலாஸ்டிகா தன்னுடைய இறப்பை உணர்ந்தார். தன் சகோதரருடன் நீண்ட நேரம் உரையாட வேண்டும் என்று ஆவல் கொண்டார். ஆனால் சகோதரர் அவ்வாறு இருப்பது சபையின் கொள்கைக்கு முரண் என மறுத்துவிட்டார். எனவே இறைவனிடம் சகோதரன் இந்த நாள் முழுவதும் என்னோடு இருக்க வேண்டும் என வேண்டினார். இறைவன் அவர் வேண்டுதலை கேட்டு உடனே மழை பெய்ய செய்தார். எனவே அந்த இரவு முழுவதும் தன் சகோதரியுடன் அமர்ந்து ஆன்மீக காரியங்களை குறித்து பேசி விடிந்ததும் இருவரும் தங்களுடைய துறவர மடத்திற்கு திரும்பி சென்றார்கள். ஆசீர்வாதப்பர் ஆலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஸ்கொலாஸ்டிகாவின் ஆன்மா புறா வடிவில் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதை உணர்ந்தார். சகோதரி இறந்து விட்டார் என்பதை உணர்ந்து அவர் இருந்த துறவர மடத்திற்கு சென்று அவரை நல்லடக்கம் செய்தார்.